தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் நாட்டு மக்களுடன் உரையாற்ற இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடன் பிஜேபியை சேர்ந்த KT ராகவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராகவ் சார், தற்பொழுது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களின் ஏழ்மையை ஒழிக்கும் விதமாக ஆண்டுக்கு ஏழை மக்களுக்கு கிட்டத்தட்ட 4 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டமானது அறிமுகம் செய்யப்படுவதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 72,000 ரூபாய் நாட்டில் இருக்கக்கூடிய 4 கோடி ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் தர இருப்பதாக தற்பொழுது காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது மக்களை ஏமாற்றுகின்ற கோஷம். இது புதிய கோஷம் அல்ல. காங்கிரஸ் ஏழ்மையை விரட்டுவோம் என்பது திருமதி இந்திரா காந்தி முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு கோஷம். இவர்கள் 55 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் உண்மையிலேயே ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் 55 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இவர்களுக்கு மக்கள் கொடுத்தார்களே, அந்த மக்கள் ஏழ்மையிலிருந்து வெளியே வரணும்னு எப்பவாவது நினைச்சிருக்கிறாங்களா? இந்திரா காந்தி கொடுத்த அதே கோஷத்தையே திருப்பி ராகுல் காந்தி பேசுறாரு. அதுவும் எது சாத்தியம் இல்லையோ அதை பத்தி பேசுறாரு. எப்படி சாத்தியம்? பொருளாதார ரீதியாக எப்படி சாத்தியம்? வருடத்துக்கு 3 லட்சம் கோடி என்பது சாதாரண பணம் இல்ல. இது எப்படி சாத்தியம்? அதனால சாத்தியம் இல்லாத பொய்யான வாக்குறுதி இந்திரா காந்தி கொடுத்தார். அதே வாக்குறுதியை அவருடைய பேரன் இப்ப கொடுக்கிறாரு. இது நிச்சயமா மக்கள் மத்தியிலே வெற்றியை தராது. மக்கள் காங்கிரஸ் கட்சி யார் இந்த தங்களுக்கு கொடுத்த அந்த 55 ஆண்டு கால ஆட்சியில ஏழ்மையை விளக்கணும், ஏழ்மையை ஒழிக்கணும்னு எப்பவாவது நினைச்சிருப்பாங்களா? அவங்க அப்படி நினைச்சிருந்தா ஏழ்மை இப்ப இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. 5 கோடி குடும்பங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதனால 55 ஆண்டு காலமாக செய்ய விரும்பாத ஒரு விஷயத்தை இப்ப செய்வதாக சொல்லுவது வெற்றி கோஷம், மக்களை ஏமாற்றுகின்ற கோஷம். ராகவன், சற்று நேரத்திற்கு முன்பாக கூட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த திட்டத்தினால் இந்தியாவின் வருமானம் இன்னும் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் என்றும் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படின்னும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 12% அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதான் சொல்றேன் இல்லைங்க, ராகுல் காந்தியே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவருடைய கட்சியில இருக்கிற ப. சிதம்பரம் என்ன சொல்லுவார்? அதைத்தான் சொல்லுவார். எங்களுடைய கேள்வி 55 வருஷம் இருந்தது இல்ல, இது உங்களுடைய புது கோஷமா? இது நான் கேட்கறது 55 வருஷமா செய்யாம அப்ப செய்ய முடிந்திருக்கலாம், செய்யல. இப்ப எந்த விதத்திலும் சாத்தியமில்லாத ஒரு திட்டம்னு சொல்லி மக்கள் கிட்ட வெறும் வாக்குகளை வாங்குவதற்காக ஒரு பொய்யை சொல்லுகின்றார் திரு ராகுல் காந்தி. அதற்கு சப்போர்ட் பண்றாரு ப. சிதம்பரம். உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும், இவங்களுக்கு எல்லாம் இருக்கும் சொன்னா ஏன் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் செய்யல? அதனால நடைமுறை சாத்தியம் இல்லாத பொய்யான ஒரு வாக்குறுதியை மீண்டும் கரிபி ஹட்டாவோன்னு இந்திரா காந்தி சொன்னதை இப்ப வேற வார்த்தையில ராகுல் காந்தி சொல்றார். அப்ப வறுமையை ஒழிக்காத அந்த காங்கிரஸ் இப்பயும் வறுமையை ஒழிக்க வாய்ப்பே இல்ல. வறுமை இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மொத்தம் காரணம் காங்கிரஸ் தான். ராகவன், பொருளாதார ரீதியாக இது எந்த அளவிற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படிமா நீங்களே சொல்லுங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தேவைப்படுதுங்க. நம்மளோட நாட்டினுடைய வருமானம் என்ன? அது ஜிடிபில எவ்வளவு %? 6,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா இது எப்படி வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் 10,000க்கு மேல 15,000க்கு மேல வருமானம் இருந்தாதான் போவேங்கிற நிலைமை மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் இவங்க சொன்ன மாதிரி சொன்னா 6,000 ரூபாய் கொடுக்குதுன்னா எல்லாரும் எல்லா தொழில் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் கூலிக்காக போனா கூட அந்த கூலி உயர்வும் அதிகமா அதுக்கு மேல இருந்தாதான் வேலைக்கு வருவாங்க. அண்ட் மோரோவர், இந்தியாவோட பொருளாதாரத்தை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி திட்டம் சாத்தியமான முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாத்தியமில்லாத திட்டத்தை நீங்க மக்கள்கிட்ட சொல்றீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும். அதனால ஒரு எதையான சொல்லி வைப்பமேன்னு பேசுறாங்க. இந்த திட்டத்தை அறிவித்ததுனால இல்ல, காங்கிரஸ் நிச்சயமா இந்த தேர்தல 2019 தேர்தல வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அதனால முடியாத பல விஷயங்களை பத்தி பேசுறாங்க. மக்களை ஏமாற்றுகின்ற நோக்கோடு பேசுறாங்க. இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசால கூட பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதுல பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் கிட்டத்தட்ட 15 லட்சம் செலுத்தப்படும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இதுவரைக்கும் பிஜேபி அரசு நிறைவேற்றவில்லை. இதனால மக்கள் தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது இல்லையா? இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? சகோதரி, எதிர்கட்சியா சொன்னாங்கன்னா பதில் சொல்றேன். நீங்க ஆங்கர் அப்படி பேசுவது உங்களுடைய வார்த்தை ஒரு சரியான வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் செக் பண்றேன் உங்களுடைய வார்த்தையில. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நீங்க நிரூபிக்கணும்.
15 லட்சம் எங்க மோடி அவர்கள் எந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியோட எந்த செயல் திட்டத்துல எந்த மேனிபெஸ்டோல சொல்லுதுன்னு நீங்க சொல்லிட்டு எனக்கு இந்த கேள்வி கேளுங்க, உங்களுக்கு அவசியம் பதில் சொல்றேன். எதிர்கட்சிகள் மாதிரி நீங்க பேசக்கூடாது என்னுடைய வேண்டுகோள். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி பல்வேறு உரைகளை முன்வைத்து நாட்டு மக்களுடன் உரையாற்ற இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் அவர் எந்த மாதிரியா பேச போறாரு, இது குறித்த விவரங்களை சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. பிரதமர் பேசுவதை நானும் அவளோடு காத்திருக்கிறேன் பேசுவதை கேட்பதற்காக. ஆனால் நீங்கள் 15 லட்சம் பிரதமர் சொன்னாருங்கிறத சொல்றீங்கல்ல, நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க முதல்ல. இப்படி நீங்க பேசுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கிற ஒரு தொலைக்காட்சியிலிருந்து. தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ராகவ்.